இப்போ வந்து பார்ட் 2, அதாவது கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன், செல்லோட்டி நம்ம கல்யாணம் கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னா எங்கள் வீட்டில் வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, வந்து சரிப்பட்டு வரமாட்டேன், நம்ம வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எங்க அம்மா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்படி எப்படியோ சமாளிச்சு எங்க அக்கா வீட்டுக்காரும் ஏன் இப்போ இவ்வளவு வருஷமா இருக்கிற பேசாம வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், ஏன் இப்படி அடம்பிடிக்க வைக்குதுன்னு அங்கிட்டும் பேச்சு வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. எங்க அக்காவும் போட்டு என்னை ப்ரெஷர் பண்ணுது, உன்னாலதான் நாங்க இப்படி இருக்கோம், எல்லாத்தையும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு, அது இதுன்னு சண்டை மேல சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லும்போது இது வேணான்னு நினைச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம். நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு நயினார் கோயிலுக்கு போவோம், பகல நயினார் கோயிலுக்கு போகணும். நயினார் கோயிலுக்கு தான் சின்ன இந்த கோயில். நயினார் கோயிலா? நயினார் இல்ல, அது ஏதோ ஒரு கோயில் தான், நாகமா இருக்கும். ஐயோ பேரை கூட மறந்துட்டோம் பாரு. அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே அந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரமாட்டேன், இது வந்து கல்யாணம் பண்ற மைண்ட் செட்லயே இல்லை, புரியுதா, கல்யாணம் பண்ற மைண்ட் செட்லயே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நைட்டு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தே சார் துண்டை காணோம் துணியை காணோம்னு கல்யாணம் பண்ணலாம்ன்ற ஒரு முடிவுக்கே வந்திருக்காரு. அது என்ன சம்பவம் நீனே சொல்லு. என்ன சம்பவம்னா சத்தமா பேசுறேன். இப்போ போய் என்ன பண்ணான்னு தெரியல, சாமி கிட்ட எதுவும் சொன்னாலான்னு தெரியல. கனவுல வந்து ஒரு மாதிரியா காளி தெய்வம் மாதிரி காளித்த சாமி தான் பக்கத்துல. அது கனவு வந்து நம்மளை ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரியா பயமுடுத்திருச்சுன்னா ஆளை கழுத்தை பிடிச்சி தூக்கிருச்சு. கூப்பிட்ற இடத்துக்கு நீ போல, உன்னை கொண்டுருவான்டான்ற மாதிரி சொல்லிடுச்சு. அப்புறம் பின்னாடி பாம்புலாம் இருக்கு. ஆமா, வெறும் பாம்பு பத்திரகாளி. அது பத்திரகாளி மாதிரி தான் அதோட இதுவே. ஓடுறேன், நான் தப்பிச்சு ஓடுறேன் அந்த கனவுல. என்னால ஓடையில பார்த்தா என் கையிலாம் பிடிச்சிருச்சு, வேஷ்டியை பிடிச்சி இழுத்து கழுத்தை பிடிச்சி தூக்கிருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாமியே வந்து இவ்வளோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று சொல்ல வருது, நம்ம எதுக்கு அதை இது பண்ணணும். குடும்பத்தில் ஏதோ நடக்கிறது நம்ம இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை யாரையும் மாற்ற முடியாது. அதனால நம்ம வந்து ஓகே, நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது, நம்ம அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஓகேடா, நம்ம இனிமேல் என்ன சொல்கிறாங்களோ நம்ம செய்வோம் அப்படின்ற இதுக்கு போயிட்டேன். அப்படி கோயிலில் தான் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். அப்போ பண்ணையில் சரி தாலி எடுக்கணுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணணும். இல்லை, நான் அந்த டைத்தில் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். நம்ம வந்து வீட்டில் கஜனால கை வைக்க முடியாது. அப்போ எங்கள் மூத்தவர் இருந்தார், அவர் ஹேண்டில் பண்ணாங்க. அந்த டைத்தில் நாங்கள் வீடும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் அந்த டைத்தில். அப்புறம் ஒரு டைம் என்ன வச்சுன்னா, என் சிஸ்டருக்கு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, இவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தோம். அது நல்லா தான் இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் வெளிநாட்டில் போய் ஆர்டர் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருந்தோம். ஆமாம். அந்த டயத்தில் என் சிஸ்டருக்கு ஒரு காயின் அந்த டயத்தில் கல்யாணத்துக்காண்டி நாங்கள் வாங்கி 10வது படிச்சா கொடுப்பாங்கல்ல, அந்த அரை பவுனுக்கு காயின் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காயின் வந்து வீட்டில் இருந்துச்சு. அப்போ அந்த டயத்தில் எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு, வெறும் கயிறை கட்டுறதோட நம்ம அந்த காயினை வச்சு தாலி வாங்குவோம், ஏதாவது நம்ம டெய்லியில் கொஞ்சம் காசை போட்டு ஏதோ பண்ணி அதை தாலியை வாங்கிட்டு பண்ணுவோம். நான் எப்படி வேணான்னு சொன்னோம், அது எந்த அளவுக்கு என்னை இறங்க செய்ய வச்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஏதோ இந்த டயத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும், அது இவ கூட தான் ஆகணும். என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வேகமாக இருந்து போய் அப்படியே என்னை இழுத்து கொண்டு போன மாதிரி தான் அது சொல்லப்போனால். எந்த ஒரு தடங்களுமே இல்லை, அப்படியே எப்படி நடந்து முடிஞ்சுன்னு தெரியல. இது உண்மையா சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி பண்ற கல்யாணத்துல கூட கல்யாணம் கூட இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனா நாங்க பிளான் பண்ண கல்யாணம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. ஒரு தாலிக்கு கூட அந்த காயினை எடுப்போம், அதை பண்ணுவோம்ன்றது தெரியல. ரெண்டாவது அதை எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய எப்படின்னா, இப்ப வீட்டு வேலை வேற அப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. என்கிட்ட பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அந்த 10 ரூபாய் நீ என்ன செஞ்ச, இவ்வளவுக்குதான் சாமான் வாங்கியிருக்கேன், இவ்வளவுதான் சிமெண்ட், இவ்வளவுதான் மண்ணுனா மீத 10 ரூபாய் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா எனக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க இது வந்துருச்சு. ரொம்ப எனக்கு அதுக்கு மேல ரொம்ப இதாயிருச்சு. ஃபேமிலி மேலே ரொம்ப ப்ரெஷர் பண்ணாரு. ரொம்ப ஏன்னா இப்படி சொல்றாங்க, நம்ம எதுவுமே செய்யவே இல்லையே, செய்யாத ஒண்ணு செஞ்சோம்னு சொல்லல. அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம அவளை விட்டுறக்கூடாது, என்னாலும் பரவாயில்ல, நம்ம கட்டிட்டு நம்ம மாட்டு பார்ப்போம், நம்மகிட்ட இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, கல்யாணத்தை பண்ணுவோம், என்ன நடக்கிறதோ நடக்கட்டும், எல்லாம் ஆத்தா மாரியத்தா காளியத்தான்னு சொல்லிட்டு அத்தா மேலே பாரத்தை போட்டு இறங்கின காலத்தில் சரி இப்போதைக்கு அந்த காயினை எடுத்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தாலியை வாங்கிட்டு
தாலியை வாங்கிட்டு 2022 பிப்ரவரி 14 வந்து சரியான முகூர்த்தம். பிப்ரவரி 14 லவர்ஸ் டே அன்னைக்கு. ஆமா. இங்கே நேரா அடுத்து இது பண்ணிட்டேன். அடுத்த நாள் பிளான் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி போவோம், போயிட்டு நம்மளே போய்க்கிறோம், யாரையும் எதிர்பார்க்க வேணாம், போவோம், எதாட்டம் போவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு நேரா நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு கிளம்பிட்டேன். பைக்லேயே போயாச்சு. அதையும் எவனும் பார்த்துருவானா பண்ணிடுவாங்கன்னா அது ஒரு அதான் ஃபர்ஸ்ட் டைம். முத பைக்ல எங்கேயுமே நான் ஊர் சுத்தினது இல்ல, எங்கேயும் போனது இல்ல, வச்சது இல்ல, எதுவுமே இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக்ல போறதே. ஆமா, ஒரே ஒரு டைம். நல்ல பேர். ரொம்ப தூரம் என்ன, ரொம்ப தூரம் மதுரை இங்க இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு பைக்லயே கூட்டிட்டு கிளம்பிட்டேன். போனதுக்கு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு பார்த்து சரியான கூட்டம். லவ் இது எங்க மாதிரி லவ் மேரேஜ் வேற 2-3 லவ் மேரேஜ், ஏகப்பட்ட லவ் மேரேஜ் இருக்காங்க. ஆமா. என்ன பண்ணேன் அந்த டயத்துல, 2 பேரும் அவசரமா மேல ஏறி போறோம். கூட்டமா நின்று அந்த டயத்துல கொஞ்சம் அந்த நேரம் பார்த்து எங்களுக்கும் ஒரு நேரம் நல்லா இருந்துச்சு. கூட்டமா இருந்தாலும் எங்களுக்குன்னு வந்து வழியை விடுறாங்க. ப்ரோ இந்த மாதிரி கொஞ்சம் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கேன், பிள்ளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ப்ரோ, நான் எப்படியா முன்னாடி போயிடுறேன் அப்படின்னா எல்லாரும் அப்படியே ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டான். ஆனா எல்லாருமே வெளியே தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா கோயிலுக்கு கலவரைக்குள்ள யாருக்குமே கல்யாணம் அளவுட இல்லை, யாரும் பண்ண முடியாது. உள்ள போய் சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் கோயில் அந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கு. எல்லாருமே வெளியே கல்யாணம் பண்ணிட்டு தான் உள்ள போயிட்டு சாமி கும்பிடணும். ஆனா அந்த நேரம் எனக்கு என்ன ஆச்சு, காலை கூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே கூட்டி கொண்டே கையில தாலியை வச்சு ரெடி பண்ணியாச்சுல, தாலி கட்டி அந்த கூட்டமா கருவறைக்குள்ளே வச்சு தலையை கட்டிட்டேன். கட்டணும் அதை பார்த்துட்டா ஏ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஒண்ணும் பண்ணலையா, போட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தா. சரியான கூட்டமா, அதனால ஐயரும் சரியா பண்ண முடியல. ஒரு சில பேர் மட்டும் கத்துனாங்க. அதெல்லாம் கட்டியாச்சு முடிஞ்சு அப்படின்னு. அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒருத்தவங்க கல்யாணம் முடிஞ்சு நிக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்க என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. இதுதான் லவ் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு ஆச்சுன்னா 400 ரூபா ஆச்சு. மாலை என்ன 200 ரூபா மாலை சாப்பிட்டு அப்புறம் அதோட அங்க இருந்து கல்யாணம் ஆகாத மாதிரியே கிளம்பி வந்தாச்சு. வந்து நான் என்ன பண்ணினா, படம் சீரியல் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. காரையார வந்து மறைச்சிட்டு வீட்டுல இருந்து எத்தனை வருஷம் இருந்தது தெரியுமா? 2 வருஷம் இருந்தேன் கல்யாணம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஏதோ சொன்னேன், எனக்கு இந்த டயத்துல கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கப்புறம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாதத்துல அப்படி இருக்குன்னு நினைச்சு. ஆமா ரொம்ப லேட். ஆனா 2 பேருக்கு சாதமும் நாங்க பார்க்கல. இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு ஒரே ராசி தான், அவங்களுக்கு ஒரே ராசி தான், நட்சத்திரம் மட்டும் மாறி ஜாதகமும் பார்த்து எங்க வீட்டுல எங்க அப்பா சொல்லுவாரு, ஜாதகம் பார்ப்போம் தா, ஜாதகம் சரி வந்தா பார்ப்போம் தா அப்படிலாம் சொல்லுவாரு. ஜாதகன்ற பேரே இருக்காதே, நான் ஜாதகம் நட்டுலாம் எரிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எங்க வீட்டுல இருக்கேன், அவங்க வீட்டுல இருக்காக. கயிறை வந்து மறைச்சுதான் இருக்கேன். கொஞ்சம் கயிறை நல்லா லாங்காவே கட்டியாச்சு. ஏன்னா நம்ம மறைச்சிருக்கணும்ல. நைட்டு தான் எனி டைம் போட போறான், சுடிதார் மாட்டினா கூட தெரிஞ்சிடும். ஏன்னா எங்கேயுமே நான் எங்கேயுமே போகாம உள்ளேயே மறைச்சிக்கிட்டு, யார் வீட்டுக்கும் போகாம, எங்க அக்கா வீட்டுக்கு கூட போகாம கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படியே இருந்தாச்சு. என்ன சொல்லிட்டு 2 வருஷம் இருந்தேன், மறைச்சிட்டேன். 2 வருஷமா இருந்தேன். 1 வருஷமா என்னமோதான் இருந்தேன். 1 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் உங்க வீட்லயே அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல. நானும் எங்க வீட்டுல எத்தனை நாள் தான் இருக்கிறேன். எங்க வீட்லயும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னைக்கு போயிட்டேன் வேலைக்கு. ஆமா, நீ கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி. ஏன்னா எங்க வீட்டுல யாருமே தெரியாதுல்ல, நீ கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதோட என்ன பண்ணிட்டு 2 பேரும் கொட்டி பிடிக்க கட்டி கிளம்பிட்டேன் சென்னைக்கு. அங்க வந்து ஹெல்ப் பண்ணது வந்து எங்க மாமா போத்து மாட்டிக்கிட்டாரு. அவரு எங்க பால் மாமா தான் ஹெல்ப் பண்ணாரு. வீடு பார்த்து இருக்காரு. வீடு வந்து சின்னோண்டு வீடு தான், ஆனா நல்லா இருக்கு. நல்லா சாமி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த வீடு மாதிரி தான், இதோட சின்ன வீடு. ஆனா நாங்க இப்ப இருக்கிறத விட சின்ன வீடு தான். இருக்கிறோம். 1 மாசமா வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எங்க மாமா தான் பார்த்துட்டு இருக்காரு. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அப்ப வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் பண்ணுச்சு வச்சுச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சரி போங்கப்பா, போய் என்கிட்ட நிம்மதியா இருங்க, எங்கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு யார் சங்கடப்படுறதுக்கு நீ. நான் மறைச்சு இருந்தது வந்து எங்க அக்கா வீட்டுக்குலாம் தெரியும். எங்க அக்கா வீட்டுக்குலாம் தெரிஞ்சிருச்சு எனக்கு நான் கல்யாணம் பண்ணி நான் மறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எங்க அக்கா வீட்டுக்கு மட்டும் தெரியும். மற்ற யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஷாக் ஆவாங்க கண்டிப்பா. அதனால இந்த வீடியோ எங்க குடும்பத்துக்கு கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது.